तन्नो एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः स्वाहा अग्नये तन्नो स्वाहा अग्नये तन्नो மாமா ஏதோ வாமிட் வரா மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? என்னன்னு தெரியல. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா போ. மதன், ராதா எங்கடா போறா? ஒண்ணு இல்லம்மா, வாந்தி வர மாதிரி இருக்கான், அதான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னா. வாந்தி வர மாதிரி இருக்கா? ஓ, அக்னில புகை வருது இல்ல, அதான் உம்மட்டுற மாதிரி இருக்கும். போயிட்டு வரட்டும். அண்ணே, நான் வேணா ராதாவோட துணைக்கு போயிட்டு வரவா? அவதான் வேணும்னா கேப்பால, விடு வருவா. ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளாங் கம் கம் கணபதியே வரவர சர்வஜனம் தே. இனிமே அந்த அரலூசு அர்க்கணிய என் தலையில கட்டி வைக்க முடியாது. என்கிட்ட சவால் விட்ட அந்த பொன்னுரங்கமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். அநேகமா செத்துருப்பான். என் மாப்பிள்ள மதன் அந்த அர்ச்சனாவையும் பூமிக்காவையும் தூக்கிட்டான். இனிமே மாப்பிள்ள மதன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நானும் சீக்கிரமா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன். என்ன இவன் இங்க நிக்கிறான்? இவன் மாமா பொன்னுரங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். டேய், எங்கடா போயிட்டு வர? என் மாமாவையும் அர்க்கானையும் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? டேய், உன் மாமனை காணுன்னா எங்க போயிருக்கானோ அங்க போய் தேடுறா. நான் என்ன ஜோசிக்காரன் நான் எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு? டேய், உனக்கு தெரியாம இருக்காதுடா. என் மாமா எங்க இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவும் அர்க்கானி இங்க வரல, என் கையால் தானே உனக்கு சாவு. சங்க ஊதிடுவேன். ஏய், இப்படி சொன்னவங்க எல்லாம் யார் உயிரோட இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்திருக்க. சீக்கிரமா உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. ஏய், நீ சொல்றத பார்த்தா என் மாமாவை இதை பண்ணிட்ட மாதிரி இருக்கு. என்னடா பண்ண? சொல்றா சொல்றா, என்னடா பண்ண சொல்லு. கையறா, என்னடா கையா? என்னடா? என்ன அட்ரா? வரா. யார் இவங்க? எதுக்காக அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? பூமிகா, நீங்க எப்படி இங்க? நீங்க ஜெயில தானே இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க? அத நான் சொல்றேன். சோலை அம்மாவா கொக்க அண்ணனா? ஆட்டோக்கார தம்பி,
அந்த மண்டபத்துக்கிட்ட நிறுத்துங்க. இங்க தான் நிறுத்துங்க. அம்மா 100 ரூபாய்ச்சுமா. இந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்தீங்களா? ஆமாமா. தெருவில் நிக்கிறீங்க, உள்ள போக வேண்டியதானே? அத கேட்க நீங்க யாரு? நான் யாருன்னு சொன்னதா கேப்பியா? போமா உள்ள. சரிவா போல. யார் அந்த அம்மா இந்த விரட்டுறாங்க? அதானே. என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க உள்ள. வாடி போலாம். போமா. மதன் வெட்ஸ் ராதா. டேய் மதன், உனக்கு இந்த ராதாவோட கல்யாணமா? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு இவ்ளோ பெரிய கட்ட விட்டு அப்படியே உன் மூஞ்சில இடிச்சனா? டேய் வரேன்டா, உள்ள வந்து உன் கண்ணு அப்படியே நோன்ற வரேன். என்ன இது? சோலைமாம கடத்தில வச்சிருந்தோம். அவ எப்படி நமக்கு போன் பண்றா? அவ போன் பண்றா இல்ல அவ நம்பர்ல இருந்து வேற யாருன்னா போன் பண்றாங்களா? சரி பேசிதான் பாப்போம். ஹலோ. என்னடா மதன், என்ன ஆளை வச்சு கடத்திட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாத்தியா? அது என்கிட்ட நடக்காதுடா. இந்த சோலையம்மா நினைச்சா உன் கல்யாணத்தை ஒரு நொடியில நிறுத்தி காட்டுறேன் பாருடா. ஏய் பொண்ணு, சரி இப்ப நீ எங்க இருக்க? உன் கல்யாண மண்டபத்திலேயே தான்டா இருக்கேன். உன்னை கடத்தி தானே வச்சிருந்த, எப்படி வெளியே வந்த? நான் அந்த யமங்கிட்ட இருந்தே தப்பிச்சிருவேன். அந்த எருமைங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா என்ன? அவனுங்க ஆட்டோல கூட்டிகிட்டு போகும்போதே என்ன கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு ஊரெல்லாம் கூப்பிட்டு ரோட்லயே அவங்கள தர்ம அடி வாங்க வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்காக நீ செஞ்ச கோல்மால் எல்லாம் சொல்லி இந்த மண்டபத்திலேயே உன்னை தர்ம அடி வாங்க வைக்கிறேன் பாரு. இங்க பாரு, சொல்றத கேளு. இந்த கல்யாணம் முடியட்டும், உனக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரத்தை கொடுத்துடுறேன். ஏண்டா மறுபடியும் பத்திரமா? அத நீயே பத்திரமா வச்சுக்க, உனக்கு நாக்கு வழிக்க பயன்படும். வெயிடா போன. சோலை அம்மா திரும்பவும் வேலையை காட்டிட்டா. மேடம் நீங்களா? ஆமா. பூமிகா ஜெயில இருந்து தப்பிச்சு ஒன்னும் வரல. சட்டப்படி முறையா கோர்ட் விடுதலை பண்ணி வந்திருக்கா. நிரபராதின்னு நிரூபிச்சுதான் வெளியில வந்திருக்கா. மேடம் எப்படி? என்னால நம்ப முடியல. உண்மைய ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. உண்மை இப்ப வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காத பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்ட்னா மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை, படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க, கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை? அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. சூரிய பிரகாஷ பூமிகா கொலை பண்ணிட்டான்னு சொல்லி மதன் திட்டம் போட்டு ஒரு பழிய போட்டிருக்கான். பூமிகாவை கொலை பண்ணிட்டு உன்னை 2வது கல்யாணம் பண்றதுக்காக மதனால ஏற்பாடு பண்ணப்பட்டு வந்தா அந்த சூரிய பிரகாஷ். ஆனா விதி பூமிகாவை கொலை செய்ய வந்த சூரிய பிரகாஷ் கொலை செய்யப்பட்டுட்டான். அவனை கொலை செஞ்சது அவனால பாதிக்கப்பட்ட ஸ்ரீதர் தான்.
ஆனா இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி பூமிகா மேல பழிய போட்டு இவளுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். உண்மையான குற்றவாளி ஸ்ரீதரையும் கோர்ட்ல சரண்டர் ஆக விடாம அவன் கஸ்டடியில ஒளிச்சு வச்சுக்கிட்டான். இப்ப நான் அந்த ஸ்ரீதரை மீட்டு ஜட்ஜி கிட்ட ஒப்படைச்சு பூமிகாவை நிரபராதின்னு அழிச்சிட்டு வந்துட்டேன். உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஜீரணிக்க முடியாத உண்மையா இருக்கலாம். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக மதன் போட்டது கொஞ்ச நெஞ்ச நாடகம் இல்ல. பூமிகா தண்ணி அடிக்கிறா, வேற ஆளோட சுத்துறான்னு உன்னை நம்ப வச்சு அனுதாபம் தேடிக்கிட்டான். அடுத்தது உன்னோட அப்பாவுக்கு அவனே ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவனே காப்பாத்துற மாதிரி நாடகம் ஆடி உன் மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்க முயற்சி பண்ணான். நீயும் அவன் செஞ்ச சதியும் சூதும் தெரியாம அவன் விரிச்ச வழியில விழுந்துட்ட. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா பூமிகா சட்டப்படி மதனோட மனைவியா இருக்கும்போது நீ இப்போ மதனை கல்யாணம் பண்ணா அது பெரிய தப்பு. தப்பு மட்டும் இல்ல, தண்டனை வழங்கக்கூடிய குற்றமும் கூட. இப்ப முடிவு உன் கையில இருக்கு. நீ எடுக்க போற முடிவுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. சாமி, வணக்கம் சாமி. நமஸ்காரம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாமி, நீங்க உடனே இந்த மண்டபத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க. போலீஸ் வருது அரெஸ்ட் பண்றதுக்கு. அதோ அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கானே மதன், அவன் ஒரு கல்யாண மன்னன். ஏற்கனவே அவன் 2-3 பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணான். என்ன நான் சொல்றது புரியுதா? இந்த கல்யாணம் பண்றதுக்காக சொந்த பொண்டாட்டி மேலே கொலைபடிய போட்டு ஜெயில வச்சுட்டான். இந்த பாவி அரெஸ்ட் பண்றதுக்கு கலெக்டர் அர்ச்சனாவே வந்துகிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு துணையா இருக்கிறவங்கள கூண்டோட அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடும். அதனால மணமேடைக்கு போய் நான் சொல்றத அப்படியே சொல்லிடுங்க. அது மட்டும் இல்ல சாமி, இந்த கல்யாணத்தை நடத்த எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுங்க. சரி சரி. டேய் மதன், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்பாடா. மகாகணபதே நம இந்திராய ஸ்வாஹா. சாமி சாமி சாமி, அந்த அம்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாப்ள. அந்த அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசினாங்களே, என்ன சொன்னாங்க? அத கேக்குறேளா? காதுல நான் மிஷினை மாட்டிக்கல. அந்த அம்மா என்ன சொன்னான்னு இன்னைக்கு கேட்கல. அதனாலதான் சும்மா தலையை ஆட்டிட்டு வந்துட்டேனே. இப்ப மிஷினை மாட்டின்னு இருக்கேன். இப்ப நன்னா கேக்குறது. இன்னொரு நட போய் கேட்டுன்னு வந்து என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் வேணாம். அந்த அம்மா ஒரு மென்டல். அப்புறம் நீங்க மாட்டின்னு முழிக்க போறீல். என்னவோ ஈஸ்வரா. நீங்க பண்ணுங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. மகாகணபதயே தன்னம. மேடம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கேன். மதன் இப்படி இருப்பாருன்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல. அதுவும் ஏன் அப்பா உயிரோட விளையாடி இருக்காருன்னு நினைக்கிறப்ப என்னால ஜீர்ணிக்கவே முடியல. என் வாழ்க்கையோட விளையாடின மதனை நான் சும்மா விட போறதில்ல. அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க போறேன். ரோஜா, என்னன்னு ரொம்ப நேரம் ஆச்சு, போய் என்னன்னு பாத்து வா. சரிங்கண்ணா. வாரேன் மாமணி, போயிட்டு வரேன். போங்கம்மா, போங்க போங்க. நாங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறோம். போய் சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க.
சாரி பூமிகா, என்ன மன்னிச்சிடுங்க. இது உங்களுக்கு சேர வேண்டியது. என்ன யோசிக்கிறீங்க? தயங்காம வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு சேர வேண்டியதுதான். ரொம்ப நன்றி ராதா. என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட்ட தெரியுமா? நீ இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ எடுத்த முடிவை நான் பாராட்டுறேன். உன்னை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற பேர் எனக்கு கிடைச்சிருக்கும். சரியான நேரத்துல வந்து நீங்களும் மேடமும் வந்து புரிய வச்சிட்டீங்க. இதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க நல்லா இருக்கணும். அக்கா, என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்கக்கா. என்னோட நன்றிய எப்படி உங்ககிட்ட வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏய் பூமிகா, என்று நீ எப்பவும் நல்லா இருப்ப. உனக்கு எப்பவும் வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும். ராதா, ருக்கு, அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இது கரெக்டான நேரம். உள்ள போய் தூக்கிடலாமா? ரோஜா, கதவை தட்டு. ராதா, ராதா, சீக்கிரம் வா, எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஐயோ, இவளுங்க வேற வந்துட்டாளுங்களே. ராதா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ரோஜாவும் ரமாமணியும் இருக்காங்க. அங்க போக முடியாது போல இருக்கே. சரி, நாம இங்கே நின்னு பாப்போம். என்ன பண்றா தெரியலையே. ராதா, எவ்வளவு நேரம்? எல்லாரும் கூப்பிடுறாங்க பாரு, சீக்கிரமா போலாம். வா போலாம். சரியாயிடுச்சா இப்போ? இப்போ ஓகேவா? சரி, வா வா வா. என்னாச்சு? வா. ஏன் நிக்கிற? வா சீக்கிரம். அங்க கத்துறாங்க பாரு. வா 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 வா. மதனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப என்ன பண்றது ருக்மணி? ஐயோ ஐயோ, இந்த கல்யாணத்தை யார்கிட்டயா சொல்லி நிறுத்தணுமே, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிருமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? மணப்பொண்ணு ராதா வர்றா, அவகிட்டே உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா ராதா. ஏய் சோழியம்மா, எதுக்கு நீங்க வந்த? உன் அண்ணனும் குடும்பமும் சேர்ந்து செஞ்ச தில்லாலங்கடி வேலையை இந்த ராதா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். ஐயோ கடவுளே. ராதா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, என் அண்ணிக்கிட்ட எல்லாம் உங்களை பேச விட மாட்டேன். ராதா, நீ நினைக்கிற மாதிரி மதன் நல்லவன் இல்ல, பூமிகா குற்றவாளியும் இல்ல. உண்மை குற்றவாளி ஸ்ரீதர மதன் அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவன் மேல பழிய போட்டு பூமிகாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். இதெல்லாம் செஞ்சதே உன்னை கல்யாணம் பண்றதுக்கு தாமா. இப்போ அந்த அர்ச்சனா பூமிகாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து அந்த மதனை அரெஸ்ட் பண்ண போறா. இத பாரு ராதா, உன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்ட்டு நீ எந்திரிச்சு போயிடு. என்ன ராதா, நான் சொல்றது சரிதானே? कात्यायनाय विद्महे कन्याकुमारी
विद्महे तन्नो दुर्गे प्रचोदयात् உட்காரு. कात्यायनाय विद्महे உட்காருமா. कन्याकुमारी तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा वायवे तन्नमः स्वाहा सूर्यायै तन्नमः ராதா இப்போ எப்படி இருக்கு ம் ம். कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा स्वाहा தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஊஞ்சல் சம்பிரதாயம் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்கோ. दुर्गाय स्वाहा பாத்து பாத்து எந்திரிராதா. महादेवी जो है विष्णु पत्नी में तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महालक्ष्मी तन्नो नमः மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே குற்றம் குறையில்லா ஒரு குந்துமணி சரமே மஞ்சள் வளமுடனே என்றும் வாழணும் வாழணுமே மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.